இந்த 5000 ரூபாய் மேட்டர் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கலாம். காதலத்துக்கு நான் பரிசா வச்சேன். எதுக்கு நேத்து அதிகாலையில கொடுத்தாங்க? யாருக்காவது தெரிஞ்சதா? ஏன்னா தலைவர் சேலம் மீட்டிங்க டம்மி பண்ணுமா, டம்மி பீஸுங்களா? அது எப்படி பண்ண முடியும்? காலையில பரபரப்பாச்சு, தலைவர் வந்தோடனே அந்த மியூசிக் புஷ்னு போயிடுச்சு. ஒண்ணு எனக்கு யாருமே பேசல. இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த திருட்டுலாட்ட சொல்லிக்கிறான் பாருங்க, ஒரு ஃப்ராடு ஆதவர்ஜுனான்னு. அவன் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரும்போது நிரந்தரமாக ஜெயிலுக்கு போயிடுவான். அதை நான் சொல்லிடுறேன். அந்த ஆதவர்ஜுனா கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான். தமிழக வெட்டு வெத்து கழகம், அந்த பொறுக்கி பொறம்போக்கு பையன் குடிகாரன் விஜய் சார்பாக போடுறான். இதை பெண்கள் தெரிஞ்சுக்கிங்க. என்னது, என் புருஷனோட விஜய் தான் பிடிக்க கேன்னு சிரிக்கிறாள். அவளுக்கும் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் நான் விஜய் கூட தான். அவளுக்கும் சொல்கிறேன். எனக்கு எக்ஸாம் எல்லாம் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறாள். அவளுக்கும் சொல்கிறேன். என் புள்ள ஐசியூவில் இருக்கிறான், அவன் சத்தாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் தான் நான் பார்க்குறது எனக்கு முக்கியம் ஒருத்தி சொல்லி வந்தாலே அவளுக்கும் சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இந்த விஜய் கட்சியில் இருக்கிறான் பாருங்க, இந்த விஜய் கட்சியில் அவன் பின்னால் போகிறீங்கல்ல, அவன் சார்பாக ஆதவர்ஜுனா கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்னா, எலெக்ஷன் நேரத்தில் திடீர்னு ஒரு 3000 5000 அறிவிக்கிறாரு. 3000 உரிமை தொகைன்றாரு. 3 மாதம் தேர்தல் கமிஷன் எடுத்துருவான். 3000 உதவித்தொகைன்றாரு. 2000 ரூபாய் கோடைக்கால உதவித்தொகைன்னு கொடுத்துருக்காரு. இது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னா ஆதவர்ஜுனா கோர்ட்டுக்கு போகிறோம். அதாவது தமிழக வெட்டு கழகம் விஜய் கோர்ட்டுக்கு போகிறோம். இத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாப்படி எடப்பாடி பழனிசாமி. ஸோ எலெக்ஷன் அறிவிச்சு 2வது வாரம் இந்த அஸ்வின் உபாதாயா கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் அவன் பிஜேபி வக்கீல். இதனால அஸ்வின் உபாதாயா என்று சொல்லக்கூடியவன் பிஜேபியினுடைய வக்கீல். இப்படிப்பட்ட வழக்குகள்லாம் போடுவான். போட்டு தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக வாங்குவானுங்க. சரி, தலைவருக்கு இந்த விஷயம் வந்து நைட்டு 10 மணிக்கு இந்த விஷயம் தலைவர் போகுது. இப்படியெல்லாம் இருக்குது, நடத்திட்டு போகுது. இந்த 3000 நிறுத்த போகிறாங்க. தலைவர் நைட்டெல்லாம் தூங்கலை. இது உண்மை, நான் சொல்கிறது முடியாத உண்மை, சொல்கிறது உண்மை. நான் எதையும் எதிர்பார்க்காம தலைவர்னு பேசுகிறேன். சாகவர்லிக்கு தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் பேசுவேன். திமுக தான் பேசுவேன். எவன் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவன் என்னை எதிர்த்தா பற்றி எனக்கு கவலை இல்லை. தலைவர் நைட்டெல்லாம் தூங்கலைங்க. அவருக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் நீ ஓட்டு போடல, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம வந்து தாய் குளத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். உங்கள் பணம் தான், உங்கள் வரி பணம் தான் கொடுக்குறோம். இது இவன் நிறுத்திட்டானா அவங்க 3 மாதம் என்ன பண்ணுவாங்க? அப்போ யோசிச்சு என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை வெளியே சொல்கிறதுனால எனக்கு பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன். இரவு 2 மணிக்கு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்றாரு. என்னது, இரவு 2 மணிக்கு சீஃப் செக்ரட்டரி ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கிறார். ஏன்னா அப்படி தான் தலைவர் கலைஞர் பேசுவார். வாங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். வர சொன்னாரா, ஃபோன்லேயே பேசினாரா சரியா தெரியல. இந்த மகளிர் உரிமை தொகையை தேர்தல் கமிஷன் நிறுத்த போகிறோம், அதுக்கான வேலையை பிஜேபி பார்த்துட்ருக்கோம். இது சரியில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் 8 மணிக்குள்ள எல்லா தாய்மார்கள், அந்த குடும்பத் தலைவர்கள் மகளிர் உரிமை தொகை யாருக்கு நம்ம வழங்கிட்டு இருக்கோம். 1,39,00,000, 1,40,00,000 பேர், அத்தனை பேருக்கும் 8 மணி ஷார்ப்பாக 5000 பேர் வந்துடணும். இந்த 3 மாதம் 1000 அந்த 3 மாதத்தை முன்கூட்டி கொடுத்துட்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடு. என்ன, கோடைகால வெப்பத்தொகை கொடு. அது என்ன கோடைகால வெப்பத்தொகை? அவன் அன்புமணி கேட்குறான், அவன் அந்த பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய் கேட்குறான். இப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இத்தனை நாள் கொடுக்கலையே, இப்போ கொடுக்குறியே. இத்தனை நாள் மகளிர் உரிமை தொகை கூட தான் கொடுக்கல, இப்போ கொடுக்குறோம். இனிமே கொடுப்போம். கோடைகால வெப்பத்தொகை இனிமே தலைவர் தளபதி 2026 2ஆம் முறை முதலமைச்சர் போது கொடுப்பாரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஸ்கீமை. அது என்ன கோடைக்கால வெப்பத்தொகை? பயங்கரமாக அனல் வீச போகுது, எதனா ஒரு சில்லுன்னு சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கும். கோடைக்கால வெப்பத்தொகை 2000 தலைவர் தளபதி கொடுத்துட்டாரு முதலமைச்சர். நல்ல ஒரு ஜூஸ் போட்டு குடி, தர்பூசி பழம் வாங்கி இப்போ நல்லா சாப்பிடு, முலாம்பழம் ஐஸ் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடு, சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடு, கொக்கோ கோலா குடி, பெப்சி குடி,
மாசா குடி, ஐஸ்மோர் குடி, குளிர்ச்சியான பொருட்களாக அந்த 2000 ரூபாய் அந்த 2 மாதம் சாப்பிடுன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சா? தேர்தலுக்காக தானே கொடுத்தீங்க. தேர்தல் ஜுரம் வந்துச்சு. ஏண்டா ஒரு மக்களுக்கு அவர் கொடுக்குறாரு, கொடுத்துட்டாரா? நேற்றைக்கு திருப்பத்தூருக்கு வரார் தலைவர் தளபதி. இந்த பிஎல்ஏ பிஎல்ஐசி இந்த வாக்காளர் முகவர் கூட்டத்துக்கு வராரு. அது 1.5 லட்சம் பேர் வராங்க. போட்ட சேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, போட்ட சேர் 50,000 பேர். 50,000 பேருங்க. 50,000 பேர்னாலும் 1 லட்சம் சேர். எங்கள் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அருணையன் செல்வம், அருணை மாநகரத்தில் அருணையாளர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தலைவர் தளபதியின் ராஜவிஸ்வாசி, தலைவர் தளபதியின் மனச்சாட்சி அண்ணன் ஏவாவேலு 1 லட்சம் சேர் போட்டார். அண்ணன் பந்தல் சிவா கிட்ட சொல்லி ஒரு சேர் 1 லட்சம் சேர். 1.5 லட்சம் பேர் வரான். 1.5 லட்சம் பேர் வந்துட்டு தளபதி பேசி முடிக்கும் போது இன்னும் 50,000 பேர் ரோட்டில் நிற்கிறான் 10 கிலோமீட்டர் தள்ளி. அந்த ஜோலார்பேட்டை தாண்டி திருப்பத்தூர் ஐபியில் தங்கியிருக்காரு தலைவர் தளபதி. ரோட் ஷோவில் வரும்போது பெண்கள்லாம் நிறுத்தி வீட்டுங்களுக்கு போகிறாரு. அப்போது ஒரு வயதான தாய், அவங்களுக்கு ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும், தளபதி காலில் விழுந்துட்டாங்க. அவரு தளபதி மேலே எந்திரிச்சிங்கம்மா, காலிலெல்லாம் உழாதீங்க, காலில் உழக்கூடாது, நீங்கள் வயசில் பெரிய வயசு எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க. என்ன இல்லை ராசா, அது அம்மா சொல்லுதுங்க, அது இல்லை ராசா, நான் இது வரைக்கும் அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் திமுக போட்டதில்லை. ஆனால் நான் 1000 ரூபாய் வாங்குகிறேன் நீங்கள் கொடுக்குறது. ஆனால் இந்த 2 நாளாக 3 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிடணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னும் ஒரு சில மாத்திரை மருந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கணும். 2000 செலவாகணுன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை, பிள்ளைங்கள்லாம் கூட விட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு 5000 வந்தது. எனக்கு எவ்வளோ பேர் இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கிட்டேன், பணம் எடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டேன். ராசா, உன் புள்ள குட்டி நீ நல்லா இருக்கணும் ராசா, இனி இந்த உடம்புல உயிர் இருக்கு, திமுக தான் ஓட்டு போடுவேன். உன்ன மாதிரி முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு அடுத்து நான் எம்ஜிஆரை பார்த்து அதிமுக ஓட்டு போடுறேன், எம்ஜிஆரோட 100 மடங்கு பெரிய இடத்த நான் உன்னை பார்க்குற ராசான் தளபதி கால விட்டான். எல்லா வீட்டுக்கும் போனார். ஸோ பெண்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கய்யா. ஓட்டு போடுறான் போடல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஓட்டுக்காக நாங்கள் ஆட்சி நடத்தலையா. 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை. தளபதி எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முதலமைச்சர் போல் செயல்படல, இன்றைக்கி பிரதமர் மாதிரி செயல்படுறாரு முதலமைச்சராக தலைவர் தளபதி. பெண்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் நேற்று தலைவர் பார்த்தேன் நேருக்கு நேராக. அவர் இறங்கும் போது வண்டியிலேருந்து நான் தான் கோஷம் போட்டேன். எப்போ நான் தான் கோஷம் போடுவேன். அவர் சிரிச்சுட்டே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி என்கிட்ட சால்வை வாங்கிக்கினார், ஒரு பட்டு வேஷ்டி கொடுத்தா வாங்கிக்கினார். அவர் முகத்தில் அவர் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் பேசும்போது இந்த திருப்பத்தூர் அவ்வளோ சந்தோஷமாக பேசினார். அதுதான் தலைவன். அதனால் எலெக்ஷனுக்காக கொடுத்தியான்னு கேட்குற தற்கூரிங்களுக்கு சொல்கிறேன், டேய் எவன் எலெக்ஷனுக்காக கொடுத்தேன்னு சொல்கிறேன், அத்தனை ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் பசங்களுக்கு சொல்கிறேன், கொடுக்காம விட்டு இருந்தா தேர்தல் கமிஷன் நிறுத்திட்டு இருப்பா. 3000 வந்திருக்காது. இப்போ 3 மாதம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம இப்போ கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாரு, 2026 மீண்டும் நான் முதலமைச்சராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் போது திமுக ஆட்சி வரும்போது இந்த 1000 நான் 2000 கொடுத்துருவேன்ட்டேன். இப்போ 2000 உறுதியாயிடுச்சு. ஸோ மகிழிகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நேற்று போகிறாருங்க. திருப்பத்தூர் நிகழ்ச்சி முடிச்சு சாதாரண மக்களும் அங்கே ட்ரெயினில் இருக்கிறவங்கலாம் எல்லோரும் வராங்க. சிஎம் செக்யூரிட்டி தடுக்கும்போது தலைவர் சிஎம் செக்யூரிட்டி கூப்பிட்டார், யாரையும் தடுக்காது. நான் இங்கேருந்து சென்னை பேர் முடிக்க இந்த ட்ரெயினில் வர அத்தனை பேர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டார். தலைவர் உட்காந்துருக்காரு. தலைவர் எதிர்க்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலூர்களும், மாண்புமிகு அரக்கோணம் என்னாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட ஆழ்வார் திமுக கொள்கை பரப்பு செயலர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன், அண்ணன் எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன், எங்கள் குடும்ப அண்ணன் ஏவாவேல் உட்காந்துருக்காங்க. தளபதி பக்கத்தில் 2 பேர் உட்காரலாம், காலியாக இருக்குது. எல்லாம் வராங்க. ஒரு பிராமின் ஃபேமிலி வருது, ஒரு பிராமின் ஃபேமிலி. அவங்க வந்து உக்காந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில், நான் பிஜேபிக்கு தாங்க ஓட்டு போடுவேன், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதோடு நீங்கள் இவ்வளோ எளிமையாக ட்ரெயினில் வரீங்களே. ஒருத்தன் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான், ஒரு நடிகர் விஜய்னு. அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், தனியார் ஃப்ளைட் ஏறுறான், பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பஸ்ஸில் போயிடறான். யாரோட மக்களாக கவர்றதில்லை. அவன் எந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கும் வெளியே வரல, யாருமே இப்படி வந்ததில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்களே சார், நான் உங்களை ஓட்டு போடுறேன் சார். ஒரு பிராமின் ஃபேமிலி. பிராமணனாலே நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குண்ணா. இந்த தலைவன் இந்த நாட்டை ஆளாமல் வேறு யாருங்க இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறது? எனவே
பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதை விமர்சனம், நீ என்ன உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறியா, நாங்கள் உன்னை கேட்டோமான்னா வேணான்னா எடுத்துகிட்டு போய் கோயில் உண்டியில் போட்டுரு. அது பேசுறதெல்லாம் பிஜேபிக்காரன், அந்த குடிகாரன் பொம்பளை பொறிக்க அந்த விஜய் கட்சிக்காரன், இந்த பொறுக்கி புறம்போக்கம் வந்துக்கிறான் பாருங்க, அப்பனை மதிக்காதவன் என்ன சொல்கிறது, அதை லவடிக்கப்பால் லோஃபர் அன்புமணி, டாக்டர் அன்புமணி இவன் சார்ந்தவங்க பேசுகிறாங்கல்ல. ஏடிஎம்கே கூட அவ்வளோ பேசலை, எடப்பாடி மட்டும் தான் பேசினார், அந்த மைண்டோட ஜெயக்குமார் தான் பேசுனது, வேறு யாரும் ஏடிஎம்கே பெருசாக அதை பேசலை. ஏன்னா இது பேசுனா நமக்கு நாளைக்கு மக்கள் எதிர்ப்பாயிடுவாங்களோன்னு அதை பெருசாக அவங்க டச் பண்ணல. இவனுங்கெல்லாம் பேசுகிறானுங்கல்ல, நாங்கள் கேட்டோமா ஏன் தரீங்க, அப்படி இந்த வீடியோ போட்டிங்க பார், நாங்கள் கேட்டோமான்னு. உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா முடிஞ்சால் அந்த பணத்தை வந்துட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பிச்சிருங்க. யார் பணம் வேணான்னு வீடியோவில் இது விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, இது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா அநாத இல்லங்கள் இருக்கும், முதியோர் இல்லங்கள், அங்கே கொடுத்துருங்க. சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க கோயில் உண்டியில் போட்டுருங்க. ஆச்சா? அதனால் இது பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வரும். என்ன இந்த கூட்டணி பற்றியெல்லாம் பேசுவாங்க, காங்கிரஸ் திமுக கூட இல்லைன்னு. காங்கிரஸ் இன்றைக்கும் திமுகவோட தான் இருக்குது, திமுக காங்கிரஸோடு இருக்குது. யாரோ ஒரு மாணிக் தாக்கூர், யாரோ ஒரு ஜோதிமணி பேசுறதெல்லாம் வச்சு கணக்கு எடுக்காதீங்க. எங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை, அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ், அன்னை சோனியா காந்தி, வருங்கால பாரதம் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க தான் முக்கியம். இவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கல. ராகுல் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்காங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒரு 4 சீட்டு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கொண்டு போயிட்டார். இதில் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாணிக் தாக்கூர் நன்றி கெட்டவன், சின்ன பையன் தண்ணி காட்டினான் மாணிக் தாக்கூருக்கு, விஜயகாந்த் பையன். 5000 ஓட்டில் நீ ஜெயிச்சது காரணம் திமுக. மரியாதைக்குரிய சகோதரி ஜோதிமணி, கரூரில் உங்கள் கட்சிக்கார உனக்கு ஷீட் தரக்கூடாதுன்னாங்க, உன்னை ஜெயிக்க வச்சுன்னு திமுக. ஐயா ஒன்று சொல்லிட்டுங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு, அதான் அப்படி இந்த ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கணும். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆட்சியில் பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது திமுக கொள்கை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதெல்லாம் தமிழ்நாடுக்கு சரி வராது. ஓப்பனாக முதலமைச்சரே பேசுறதுனால ஆட்சியில் பங்கு கொடுக்கவே முடியாது. குடியாத்த குமரன் 2.5 கோடி திமுக தொண்டனின் குரலாக பேசுகிறேன், ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்காதீங்க. திரு மாணிக் தாகூர் அவர்களுக்கும் அதை பற்றி பேசுகிற சகோதரி ஜோதிமணிக்கும் சொல்கிறேன், அவன் திருச்சி செல்வராஜா, அவன் பொறுக்கி பரம்போக்கு பையன், அவன் நேராக பார்த்தா செருப்பால் அடிப்பேன், அவன் விட்டுரு, அவன் காங்கிரஸ் ஒரு ஆள் கிடையாது. காங்கிரஸில் எம்பி இவங்க 2 பேரும் சொல்கிறேன். மாணிக் தாகூர்லாம் அப்படி முதலமைச்சர்லாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடாதானே அண்ணே, மாணிக் தாகூர் அண்ணே அப்படின்னா நாங்கள் காங்கிரஸ் திமுக நல்லா கூட்டின்னு இருக்கோம். காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சினே, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க கொடுத்த கட்சி. காங்கிரஸுக்குன்னு வாக்கு வங்கி இல்லை நான் சொல்ல மாட்டேன், காங்கிரஸுக்கும் வாக்கு வங்கி இருக்குது. இன்றைக்கும் காங்கிரஸுக்கு வெளியவே தெரியாது அவங்க காங்கிரஸ்னு, ஆனால் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறவங்க இன்றைக்கும் இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் கூட்டணி என்பது திமுக மதிக்கிறது. அதன் பிறகு அது உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கல, தேசிய காங்கிரஸ் கேட்கல, யாரும் உதவாதம் கேட்குறாங்க. அனே திமுக தொண்டன் சார்பாக சொல்கிறேன், 100க்கு 100%னே, 100க்கு 100% ஆட்சியில் பங்கு திமுக கொடுக்காதுங்க. கொடுக்க திமுக தொண்டர்கள் விடமாட்டோங்க. முதலமைச்சர் தலைவர் தளபதிங்க, துணை முதலமைச்சர் நான் உதயாங்க, அமைச்சரவை திமுக அமைச்சரவைங்க. காங்கிரஸை நாங்கள் என்னைக்கும் மதிக்கும், திமுக என்னைக்கும் மதிக்கும். இப்போ அதனால் ஏடிஎம்கே கூட்டணி போக முடியுமா? அங்கே பிஜேபிக்கிறானே, இல்லை அதனால் விஜய் கிட்டே போகலாமா? பொம்பளை பொறிக்கை எச்ச பொறிக்கைனா விஜய் கிட்டியா? அவங்ககிட்ட ஒருத்தர் கூட்டணி போகிறத விட தூக்கில் தொங்கலாம். எனவே காங்கிரஸை விமர்சிக்கவில்லை, உறுதியாக சொல்லுகிறேன், விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். அவங்க ஒரு சில தொகுதிகள் இருப்பாங்க, முதலமைச்சர் முடிவு பண்ணி தொகுதிகள் கொடுப்பாங்க. முதலமைச்சராக தலைவர் தளபதி வரத்துக்கு, அண்ணன் உதயநிதி துறை அமைச்சர் துணை முதலமைச்சராக வரத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது, திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது, யார் அரசியல் பண்ணது என்று சொல்லிக்கொண்டு, மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கிய தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் எந்நாள் முதலமைச்சர். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழ் இனத்தின் நிரந்தர தலைவர், 2026 இதோ இன்னும் ஒரு 2 மாதத்தில் நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும்
வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு இன்ப மகிழ்ச்சி, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்முடைய தாய்மார்கள், குடும்ப தலைவிகள், அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் காலையில் 8 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் போய் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. யாருக்கும் ஒன்றுமே புரியல, யாருக்கும் ஒன்றுமே புரியலைங்க. 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. ஒன்றும் வேணாம், எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், முரசொலி படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ஃபோன் எடுத்து வந்து என்கிட்ட காட்டினாங்க. என்ன தம்பி, கவர்மெண்ட்லேருந்து 5000 ரூபாய் வந்திருக்குது, என்ன பாருன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னத்துக்குமா 5000 வரும்போது பார்க்கும்போது உண்மையிலே கவர்மெண்ட்லேருந்து 5000 வந்துருக்குது. என்ன அது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 4-5 ஃபோன் வருது. 5000 வந்துச்சு, 5000 வந்துச்சு, 5000 வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்போ தான் விஷயம் தெரியுது, நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் யாருக்குமே தெரியாமல் சஸ்பென்ஸ் அடித்தார். ஒரு 4-5 பேர் தான் தெரியும், யாருக்குமே விஷயம் லீக் அவுட் பண்ணல. யாருக்குமே விஷயம் லீக் அவுட் பண்ணாமல் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டுருங்க. ரைட். இப்போ நான் சொல்கிற வர விஷயம் என்னன்னு கேட்டால், இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த தற்கூரிகளாங்கிறாங்கல்ல, முக்கியமாக இந்த குடிகாரம் பொம்பளை பொறுக்கிக்கிறான் பாருங்கள், பொந்துக்குள்ளே அரசியல் பண்ணுறவன் இந்த நடிகர் விஜய், அவன் இந்த பிஜேபிக்காரங்க, அந்த அன்புமணின்னு ஒரு எச்சப்பொறுக்கி புறம்போக்கு அவன் தரப்பான். அந்த எச்சப்பொறுக்கி புறம்போக்கு அவன் தான் முக்கியமான தற்கூரி. என்ன சொல்கிறது, அந்த லோஃபர் அன்புமணி, டாக்டர் அன்புமணி, இவன் இந்த பிஜேபி கூட்டம், இவடுங்கெல்லாம் சேர்ந்துன்னு எடப்பாடியும் சொன்னாப்படி, திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாப்படி. என்னன்னா, தேர்தலுக்காக பண்ணிட்டாரு, 3000 2000 5000 கொடுத்துருக்காரு, தேர்தலுக்காக கொடுத்துட்டாரு. தேர்தல் ஜுரம் வந்துருச்சு, தேர்தல் பயம் வந்துச்சு. எந்த ஜுரம் எந்த பயம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கோ திமுக தொண்டனுக்கோ கிடையாது. ஏன்னா ஆணவத்தோடு சொல்லலை, அந்த அளவுக்கு தளபதி செஞ்சிருக்கார், மக்களுக்கு ஒரு மக்களோடு இருக்கிறார். ஸோ முதலமைச்சர் அவர் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஏன் இந்த 3000 அர்ஜென்ட்டாக கொடுத்தது? மாதம் மாதம் கொடுக்கலாமே. 15ஆம் தேதினா வருது, அது 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ வர வேண்டியது. 13ஆம் தேதி ஏன் கொடுத்தாருன்னு கேட்குறீங்களா? இது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. எலெக்ஷன் அறிவித்த உடனே நம்ம எந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க முடியாது. முதலமைச்சராக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பார். துணை முதலமைச்சராக நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். நம்ம அமைச்சரெல்லாம் அமைச்சராக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, எம்பியாக இருப்பாங்க, உள்ளாட்சி பிரதி இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே வந்துட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க முடியாது. எல்லாம் தேர்தல் கமிஷன் கண்ட்ரோல் போயிடும். எல்லாமே தேர்தல் கமிஷன் யாரு? நம்ம ஆதரவோடு காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த தேர்தல் கமிஷனு, சிபிஐ, அமலாக்கத்துறை, நீதிமன்றம் இதெல்லாம் தன்னிச்சையாக செயல்பட்டுச்சு. ஆட்சியில் இருக்கவங்களுடைய தலையீடு இருக்காது. ஆட்சியில் இருக்கவங்க மீதே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ இருந்த தேர்தல் கமிஷன், அப்போ இருந்த சிபிஐ, அப்போ இருந்த அமலாக்கத்துறை, அப்போ இருந்த நீதிமன்றம். இப்போ எல்லாமே ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் கமிஷன் பிஜேபி கண்ட்ரோல் போயிடும். அவன் ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான்னா, ஒரு பெரிய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியோருக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் என்னன்னு கேட்டால், பெண்கள் கிட்ட இருக்க இருக்கு. 99% 100% சொல்லுவேன். அதிமுக இருக்கிற பெண்களும் சரி, பிஜேபியில் இருக்கிற பெண்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த பொறுக்கி பையன் அன்புமணி கட்சியில் இருக்கிற பெண்களும் சரி, எல்லாரும் அந்த கட்சி கூட்டத்துக்கு போக வருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள தளபதி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், தளபதி மீது ஒரு மரியாதை, நம்ம ஓட்டு அவரு தான் போடணும். ஸோ என்ன பண்ணுறான், தேர்தல் கமிஷன் ஒரு முடிவு பண்ணுறோம். நம்ம இந்த 3 மாதம் தேர்தல் இந்த கட் பண்ணிவிடுவோம். இந்த 3000 கொடுக்க தேவையில்லை, தேர்தல் கமிஷன் நலத்திட்ட உதவிகள் கொடுக்க மாட்டோம் சொல்லி இதை கட் பண்ணிட்டா, அப்போ மக்கள் என்ன பேசுவாங்க? பாமர மக்களுக்கு இது தேர்தல் கமிஷன் தெரியாது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நிறுத்திட்டாருன்னு இதில் அவங்க இமேஜை பிரேக் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுறான், அஸ்வின் உபாதயான்னு சொல்லி ஒரு வக்கீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கான். அது மார்ச் 2வது வாரம் ட்ரையல் வரப்போகுது. என்னன்னு கேட்டால், இந்த நலத்திட்ட உதவிகள், இந்த இலவசங்கள், இது உடனே நிறுத்தணும், தேர்தல் நேரத்தில் அதை கொடுக்கக்கூடாது, நிறுத்தணும்னு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கான். அது மார்ச் 2வது வாரம் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கும்போது நலத்திட்ட உதவிகள்லாம் நிறுத்தணும்னு சொல்லி ஒரு சோஷியல் வெல்ஃபேரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து நிறுத்திட்டாங்க. உள்ளாட்சி எலெக்ஷன் கரெக்டாக உள்ளாட்சி நேரத்தில் உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்கும்போது மகாராஷ்டிராவில் நிறுத்திட்டாங்க சார். பீகாரில் இந்த பிரசாந்த் கிஷோர் இல்லை, அவங்க நின்று தோற்று போனான். ஒரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பிஜேபி கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த இந்த ஜெயிச்சது செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு பிரசாந்த் கிஷோர் பீகாரில் போகிறான் கோர்ட்டுக்கு. அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க.